13/12/1947 அன்று திருவண்ணாமலையில் நடைபெற்ற திராவிடர் கழக மாநாட்டில் தளபதி KV அழகிரிசாமி அவர்கள் தந்தை பெரியாரின் படத்தை திறந்து வைத்து ஆற்றிய உரை இதோ பெரியாரில் பெரியார் என்ற தலைப்பில் புத்தகமாக வெளியிடப்பட்டது. அதன் ஒலி வடிவத்தை இப்போது கேட்கிறீர்கள். இதோ பெரியாரில் பெரியார். அன்புமிக்க தலைவர் அவர்களே, தோழர்களே, தாய்மார்களே, பெரியார் அவர்கள் படத்தை திறந்து வைப்பதென்றால் அது லேசான வேலையல்ல என்பதான எண்ணம் கொண்டு அப்படிப்பட்ட கஷ்டமான வேலையை எனக்கு அளிக்க வேண்டும் என்று கருதியே எனக்கு பெரியார் அவர்களின் படத்தை திறந்து வைக்கும் பணியை வரவேற்பு கமிட்டியினர் அளித்திருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதெப்படி கஷ்டமென்று நீங்கள் நினைக்கக்கூடும். சாதாரணமாக நாம் சிற்றுண்டி சாலைக்கு செல்வோமானால் அங்குள்ள நம் தோழர் இது சூரியகலா, இது சந்திரகலா, இது பாதுஷா, இவை இனிக்கும், இது சவ் சவ், இது கவ் கவ், இவை புளிக்கும் என்றால் நமக்கு முன்னாடியே இவை அறிமுகமாகாத பண்டங்களாயிருப்பதால் புளிக்குமோ தித்திக்குமோ என்று சந்தேகிக்க இடம் இருக்கலாம். ஆனால் இது லட்டு, இது ஜிலேபி, இது கசக்கும் என்று கூறினால் நாம் சும்மா இருப்போமா? அடா போடா போ, எனக்கு தெரியும் லட்டு தித்திக்கும் என்று என உடனே சந்தேகமின்றி கூறிவிடுவோம். காரணம், இப்பண்டங்களை நாம் நன்கு அறிந்திருப்பதால், அதேபோல் பெரியாரை பற்றி நான் நன்றாய் அறிந்தவனானதால் 30 ஆண்டுகளாக நான் நெருங்கி அறிந்திருக்கும் போது அவரை பற்றி நான் என்ன கஷ்டப்பட்டு கூற வேண்டியிருக்கும். அன்றியும் அவரை பற்றி உங்களிடம் பேசுவதென்றால் அது கொல்லன் தெருவில் ஊசி விற்ற கதையாகத்தான் முடியும். நவமணிகள் என்று கூறப்படும் மரகதம், மாணிக்கம், வைடூரியம், பச்சை, நீலம், கெம்பு, புஷ்பராகம், கோமேதகம் முதலியவற்றிற்கும் பவளம், முத்து இவைகளுக்கும் அவற்றின் ஒளி, நிறை இவற்றை கொண்டு ஓரளவுக்கு மதிப்பு கூறிவிடலாம். ஆனால் அறிவின் உச்சியையோ, சிந்தனையின் சிகரத்தையோ, பகுத்தறிவின் எல்லையையோ ஒருவனால் அளவிட்டு கூற முடியுமா? அதற்கு ஒரு அளவுகோலோ துலாக்கோலோ உண்டா? ஏதாவது மீட்டர் தான் உண்டா? தோழர்களே, சிந்தித்து பாருங்கள், ஆலோசித்து கூறுங்கள். அறிவை அளக்க எங்கேயாவது அறிவுமானி உண்டா? அப்படி இருக்க அறிவின் ஜுவாலையாகவும், சிந்தனையின் பெட்டகமாகவும், ஆற்றலின் சிகரமாகவும், எல்லை காண முடியாத பகுத்தறிவின் இருப்பிடமாகவும் இருந்து வரும் பெரியாரை நாம் எந்த கோல் கொண்டு மதிப்பிட்டு பார்ப்பது? வயது ஏற ஏற திறனும் ஏறிக்கொண்டேதான் போகிறது. கோகலேகாலில் ஒரு சான் நீண்டதென்றால் சேலத்தில் ஒரு முழம் நீளுகிறது. சேலத்தில் தான் ஒரு முழம் என்றால் திருவண்ணாமலையில் 1 கஜம் நீளுகிறது. இப்படியாக இவரது பகுத்தறிவும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து கொண்டேதான் வருகிறது. இத்தகைய ஒரு பகுத்தறிவின் காரணமாகத்தான் என்னை போன்ற அடங்கா பிடாரிகளும் கூட அவரை நாடி வரவேண்டியிருக்கிறது. அவரது தெளிந்த பகுத்தறிவு தேனின் ருசியை ஏற்கனவே அனுபவித்த காரணமாகத்தான், அந்த ருசியில் மயங்கித்தான் இன்று மது தேடி அலையும் வண்டுகளைப் போல நாம் இங்கே கூடியுள்ளோம். ஒளி கண்டு மயங்கி கிடக்கும் விட்டில் பூச்சிகளைப் போல் நாமும் அவரது கருத்துகள் என்னும் பிரசங்க தேனையுண்டு இன்று தலைத்திருக்கிறோம். அவரது பகுத்தறிவு நுண்ணிய நுண்ணறிவுக்கும் மிக நுண்மையானது. ஆகவேதான் நம்மை பிற நாட்டவரோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மை விட அதிர்ஷ்டசாலிகள் இவ்வுலகில் வேறொரு மக்கள் கூட்டம் இருக்க முடியாது என்றும் கூறத் தோன்றுகிறது. உண்மையாகத்தான் கூறுகிறேன். பொல்லாத குடிய வெறியன் பாம்புகள் நம்மை ஆட்சி புரிந்து வரும்போது ஒரு பக்கம் இவ்வற்பர்களின் அடக்குமுறை தொல்லையும்
மற்றொரு பக்கம் அன்பர்களின் பட்டினி கூப்பாடும் நம்மை வாட்டி வரும்போது பெரியாரை போன்ற உருவங்கள் நம்மிடையே இருந்து சற்று ஆறுதல் ஊட்டி வருவதால் தான் நாம் உயிரோடு இந்நாட்டில் வாழ முடிகிறது. இன்றேல் நாம் என்றோ இறந்திருப்போம் அல்லது இந்நாட்டை விட்டேனும் எங்காவது ஓடிவிட்டிருப்போம். ஆம், பெரியார் ஒருவர்தான் நம்மை இந்நாட்டோடு இணைத்து வைத்திருக்கிறார். அவரது பகுத்தறிவும் அன்புதான் நம்மை அவர் பால் இழுத்து அவர் வழி செல்ல தூண்டுகிறது. அன்னாரையோ அல்லது அன்னாரது இயக்கத்தின் வளர்ச்சியையோ சரிவர அறிந்திருக்க மாட்டார்கள் இந்த பதவி வேட்டை உருவாரங்கள். ஆகவேதான் சில சந்தர்ப்பங்களில் அவரை எதிர்த்து விஷமம் செய்து பார்க்கிறார்கள். இவர் தமது இயக்கத்தை ஆரம்பித்த காலம் 1925 அல்லது 1926 ஆக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த காலத்தில் நம் மாகாண அமைச்சராக இருந்தவர் நமது மதிப்பிற்குரிய படகளரசர் ஆவார்கள். அவர் தலை சிறந்த அறிவாளி, கைதேர்ந்த ராஜதந்திரியும் கூட. அவர் பொதுப்பணம் ஏராளமாக கோவில்களில் வீணாக்கப்படுகிறது. அனைத்தும் பார்ப்பானின் வாழ்வுக்கே உபயோகப்பட்டு வருவதோடு நம் மக்கள் வேறு மடையலாக்கப்பட்டு வருகிறார்கள். அதை கட்டுப்படுத்த கோவில்கள் தம் வரவு செலவு கணக்குகளை சர்க்காருக்கு காட்ட வேண்டுமென்று சட்டம் செய்ய தீர்மானித்தார். அப்படிப்பட்ட ஒரு சட்டம் செய்ய அவசியம் பொதுமக்கள் ஆதரவு வேண்டும். அவருடைய அன்றைய ஜஸ்டிஸ் கட்சியோ மிட்டாதார், மிராஸ்தார், ஜமீன்தார் இவர்களின் கூட்டமாக இருந்ததால் தன் கட்சி திட்டத்திற்கு மக்கள் ஆதரவு கிடைப்பது கஷ்டமென்று கண்டுகொண்டார். அத்திட்டத்திற்கு பொதுமக்கள் ஆதரவை யாராவது திரட்டி கொடுத்தால் நலமாக இருக்கும் என்று கருதி அப்பணியை யாரிடமும் ஒப்புவிப்பதென்று யோசிக்கலானார். அவருடைய யோசனைக்கு பெரியார் ஒருவர்தான் பிடிபட்டார். பெரியாரிடம் வந்து 2-3 நாள் தொடர்ந்து பெரியார் அவர்களுடன் கலந்து பேசினார். காங்கிரஸில் இருந்த போதே வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்திற்காகவும் சமுதாய சீர்திருத்தத்திற்காகவும் பாடுபட்டு அதன் காரணமாக அதை விட்டு வெளியேறி விலகியிருந்த பெரியார் அவர்களும் அவரது வேண்டுகோளுக்கு இணங்கி தமிழ்நாடெங்கிலும் இப்பொல்லாத பிராமணியத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய துவங்கினார். சாமிக்கு அரிசி பருப்பு ஏன் படைக்க வேண்டும்? அந்த சாமி சாப்பிடுவதாக எந்த டாக்டராவது சர்டிபிகேட் எழுதி கொடுப்பாரா? அப்படி இருக்க சாமிக்கென்று கூறி சோம்பேறி பார்ப்பனர்கள் தானே அதை உண்டு வயிறு வளர்க்கிறார்கள். பாடுபட்டு பட்டினி இழக்கும் நீங்கள் தானே அதற்கு படியிழந்து வருகிறீர்கள் என்கின்ற பல்லவியை துவக்கி சாப்பிடட்டும், தொலைந்து போகிறார்கள், அதற்கு கணக்காவது காட்டி தொலைக்கட்டுமே. கணக்கில்லாவிட்டால் அவர்கள் பொது சொத்துக்களை எல்லாம் நாளாவட்டத்தில் தமது சொந்த சொத்தாக்கி கொள்வார்களே. நீங்கள் அழ அழ அவர்கள் உங்களை கொள்ளையடிப்பதா என்பதாக இன்னும் இப்படி பல விஷயங்களை கிளப்பி ஆங்காங்கு கர்ஜித்து வந்தார். அந்த சமயம் பார்ப்பனர் ஜஸ்டிஸ் கட்சி சாமிகள் தரையில் கை வைத்து விட்டது என்று விஷமம் செய்து மக்களை ஜஸ்டிஸ் கட்சி மீது வெறிப்படைய செய்திருந்தது. என்றாலும் பெரியார் பேச்சை கேட்ட பிறகு சட்டம் அவசியம்தான், கணக்கு வழக்கு கவனிக்க வேண்டியதுதான் என்று கருதி கொண்டார்கள். பனகல் அரசருக்கும் இந்து மத பரிபாலன சட்டம் இயற்றுவது சுலபமாக முடிந்தது. அந்த இந்து மத எதிர்ப்பு பிரச்சாரத்தில் சேர்ந்தவர்கள்தான் நாங்கள் 7-8 பேர்கள். சட்டம் இயற்றுவதற்கு ஆதரவு தேடி தந்ததும் பெரியார் அவர்கள் சிந்திக்கலானார். அவர் பெரிய தூரதிருஷ்டி உடையவர். அதனால் யோசித்து பார்த்தார், இந்த ஜஸ்டிஸ் கட்சிக்காரர்களோ பணக்காரர்கள். பணத்தை காப்பாற்ற தம் பதவியை நீடிக்க எதையும் செய்ய இவர்கள் துணிவார்கள். இவர்களை நம்பி நம்மால் என்ன செய்ய முடியும்? இவர்களது வேலை முடிந்ததும் நம்மை இவர்கள் கைவிட்டு விடுவார்களானால் நாம் என்ன செய்வது? நாம் மக்களிடையே செய்த இவ்வளவு பிரச்சாரத்தை வீணாக்குவதா? கூடாது, கூடாது. தனி இயக்கம் ஒன்று கண்டே தீர வேண்டும். அவ்வியக்கத்திற்கு என்ன பெயர் கொடுப்பது என்று சிந்தித்தார். தம் ஆபீஸ் அகராதிகளை எல்லாம் புரட்டி பார்த்தார். அப்போது கண்டெடுத்த வார்த்தை தான்
சுயமரியாதை என்பது. அப்போது தோற்றுவித்ததுதான் சுயமரியாதை இயக்கமும் ஆகும். அவ்வியக்கத்தின் மூலம் பிராமணியத்தை தாக்க ஆரம்பித்தோம். அவர்கள் சாஸ்திரத்தை ஆதாரமாக காட்டினார்கள். அதை ஆராய்ந்து பார்த்து அதை ஆரியம் தமக்காக எழுதி வைத்து கொண்டதென்றோம். பராசரார் வாக்கு, மனு வாக்கு என்று கூற ஆரம்பித்தார்கள். அவற்றிற்கும் தக்க மறுப்புகள் கூறினோம். புராணங்களையும் உபனிஷத்துகளையும் காட்ட ஆரம்பித்தார்கள். அவற்றையும் ஆராய்ந்து பார்த்து அவற்றில் உள்ள புரட்டுகளை எடுத்து கூற ஆரம்பித்தோம். முடிவில் கடவுளை ஆதாரமாக காட்ட ஆரம்பித்ததும், நிறுத்து தம்பி, அதை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது, எமக்கும் ஒன்றும் தெரியாது என்று பதில் கூறினோம். இவற்றையெல்லாம் எங்களுக்கு கூறி தந்தவர் பெரியார் தான். சுயமரியாதை தத்துவத்தையே நமக்கும் நமது இவ்வுலகத்திற்கும் அளித்தவர் பெரியார் தான். சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்ததும் அவரேதான். அந்த பெருமையில் பங்கு கொள்ள வேறு யாருக்கும் எவ்வித உரிமையும் கிடையாது. அவர் தமது சுயமரியாதை தத்துவத்தின் மூலம் நமக்கு எதையும் எளிதாக்கி தந்தார். நமது அறியாமையை அகற்றி நமக்கு பகுத்தறிவு ஊட்டினார். நமது ஏழ்மையையும் தாழ்மையையும் கூட மறக்கச் செய்தார். ஏழை பணக்காரன் என்பதில்லை, தொழிலாளி முதலாளி என்பதில்லை, அனைவரும் தோழனுக்கு தோழன்தான் என்ற மனப்பான்மையை ஊட்டினார். அதை வளர்த்தார். ஜமீன்தாரர்களை முரட்டு பணக்காரர்கள் என்றார். கடவுள் வெறும் உருளைக்கல் என்றார். பிராமணியம் அந்த கடவுளுக்கு தூண். அத்தூணை சுக்கு நூறாக்கினால்தான் நாம் இன்ப வாழ்வு வாழ முடியும் என்றார். இவற்றை கூறி ஒரு சிறிதும் அஞ்சினார் இல்லை. யாரோ ஒரு அன்பர் சற்று முன் அஞ்சா நெஞ்சம் படைத்த அழகிரிசாமி என்று என்னை பாராட்டினார். எனக்கு அஞ்சா நெஞ்சத்தை அளித்தவர் பெரியார்தான். அவர் எனது அறிவிலிட்ட வித்து தான் என்னை அஞ்சா நெஞ்சமுடையவனாக்கியது. அவரது அஞ்சா நெஞ்சத்துக்கு ஒரு சான்று கூறுகிறேன், கேளுங்கள். ஒரு சமயம் விருதுநகரில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பெரியார் அவர்கள் ஆரியத்தையும் ஆரியத்தின் சிஷ்ய கொடிகளையும் மிக கடினமாக தாக்கி பேசிக் கொண்டிருந்தார். நானும் அவர் அருகில் மேடை மீது இருந்தேன். பெரியாரின் பேச்சை கேட்டு ஆத்திரமடைந்த தோழர் ஒருவர் கனல்கக்கும் கண்களோடு தம் கத்தியை உருவிக்கொண்டு பெரியாரை குத்திவிட ஓடோடி வந்தார். வந்தவரை கண்டு அஞ்சி விடாமல் அவரது கையை கெட்டியாக பிடித்து கொண்டார் பெரியார். அவரை ஒரு நாற்காலியில் அமர்த்தி அடங்கச் செய்தார். அதன் பின் என்ன செய்தார்? அவரை போலீசிடம் ஒப்புவித்தாரா? அதுதான் இல்லை. அவரை வெளியில் விட்டால் கூட்டம் அவரை கொன்றுவிடும் என்பதை பெரியார் அறிவார். ஆகவே அவரை தக்க பாதுகாப்போடு வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். அவ்வளவு பெருந்தன்மை படைத்திருப்பதால் தான் அவரை பெரியார் என்று நாம் அழைக்கிறோம். கடவுள் என்றால் அதெல்லாம் வெறும் பொருடா என்று கூறினார். மதம் மடமையின் விருந்தென்று புகன்றார். புராணம் ஒரு ஏமாற்று வித்தை என்றார். பிராமணியம் ஒரு படுமோச பாதகம் என்றார். சாஸ்திரங்களை குப்பை என்று குறித்தார். எதை கண்டு நாமெல்லாம் அஞ்சினோமோ, எதற்கு நாமெல்லாம் அடிபணிந்திருந்தோமோ, எதை நம்மவர்கள் சிலர் பெருமை என்று கூட நினைத்து வந்தார்களோ அவற்றையெல்லாம் அறிவு கொண்டு விளக்கி நமது வாழ்க்கையை ரொம்ப இலகுவாக்கினார். படித்தவர் படியாதவர்கள், ஜமீன்தாரர்கள் குடியானவர்கள், உத்தியோகஸ்தர்கள் குமாஸ்தாக்கள், பணக்காரர்கள் ஏழைகள் ஆகிய சகலரையும் காணும் நமது கண்களையும் ஒரே மட்டமாக்கினார். எம்பிபிஎஸ் டாக்டரையும் நமது அம்பஸ்ட வைத்தியரையும் அவர்களது படிப்பை கொண்டல்ல, அவர்களது அனுபவத்தை கொண்டு, அவர்களது செயலாற்று திறனை கொண்டு கணக்கிடும்படி செய்தவர் அவர்தான். எப்படி பெரிய ரோட்டு உருளையானது ரோட்டில் பரப்பப்பட்டுள்ள சிறுகள் பெருங்கல் அனைத்தையும் தன் வலுவால் சரிமட்டமாக்குகிறதோ அப்படி தம் அறிவுருளையால் அனைத்தையும் சமமாக்கி தந்தார் நமது அறிவின் தந்தை பெரியார். முகத்து ரோமத்தை நீக்க உதவுவது கூரிய கத்தி, அதை கூர்மைப்படுத்தி தருவது சாணைக்கல். அதேபோல் பகுத்தறிவுதான் நமது மடமையை போக்கும் கத்தி. அப்பகுத்தறிவுக்கு சாணைக்கல் போல் உதவி செய்வதுதான் கல்வி. ஆகவே கல்வியை கல்லடா தம்பி, அது அறிவை கூர்மைப்படுத்தும் தம்பி என்று நமக்கு கூறினார். நெடுங்காலமாகவே நாம் நமது அறிவை உபயோகப்படுத்தாததால் அது மழுங்கிவிட்டது.
அதனால் அதை கல்வி எனும் சாணைக்கல்லால் தீட்டுடா தம்பி என்று தந்தை பெரியார் கூறினார். படித்தவர் என்றால் ஒன்றும் பிரமாதமில்லை. படித்து விட்டால் மட்டும் ஒருவன் அறிவாளியாகிவிட மாட்டான். அறிவாளிகள் எல்லாம் படித்துதான் அறிவாளிகளானார்கள் என்று கூறுவதற்கு இல்லை. அல்லது படித்திருப்பதனாலே ஒருவன் சகல காரியங்களிலும் நிபுணனாகிவிட முடியாது. நன்றாக படித்துள்ள ஒரு நீதிபதி ஒரு நல்ல நாற்காலி மேஜையை செய்துவிட முடியாது. அது தச்சன் தொழில். ஆகவே அவன்தான் அதை திறம்படச் செய்வான். அந்த நாற்காலி செய்ய முடியாததால் அந்த நீதிபதி அறிவற்றவன் என்று கூறிவிட முடியுமா? அந்த தச்சனையே நாம் ஒரு உளி அடித்து கொடு என்றால் அதை திறம்பட அவனால் செய்து தர முடியுமா? அவனால் செய்து தர முடியாது. உளி செய்பவன் கருமான். அவனுக்குத்தான் உளி செய்யும் பக்குவம் தெரியும். ஆகவே அவனவனுக்கு அந்தந்த தொழிலில் தேர்ச்சி உண்டு என்று கூறலாமே தவிர ஒருவன் மற்றவனை விட அறிவில் உயர்ந்தவன் என்றோ தாழ்ந்தவன் என்றோ நம்மால் கூற முடியாது. வேண்டுமானால் கவனித்து பாருங்கள். நமது எத்திராஜும் வக்கீல் படிப்பு படித்தவர்தான். நமது வெங்கடரத்னமும் வக்கீல் படிப்பு படித்தவர்தான். ஆனால் அவர் நாளொன்றுக்கு ரூபாய் 2000 3000 வாங்குகிறார். இவர் ஒரு பெட்டிஷனுக்கு 8 அணா பீஸுக்கு கோர்ட்டில் லாட்டரி அடிக்கிறாரே. படிப்புத்தான் அறிவானால் இவர்கள் இருவரும் சரி விகிதத்தில் என்றோ பணம் சம்பாதிக்க வேண்டும். இதற்கெல்லாம் அவர்களின் படிப்பல்ல, அறிவுதான் மூல காரணம் என்பதை அறிய முடிகிறதா இல்லையா? இப்படியெல்லாம் விளக்கி கூறி பகுத்தறிவுதான் உலகை ஆளும் என்று காட்டி நமக்கு வாழ்வளித்தவர் பெரியார்தான். செழுமையில் ஆசைப்படாதே. உன்னுடைய தேவையை அனாவசியமாக அதிகரித்து கொள்ளாதே. மற்றவர்கள் ஆடம்பரத்தை கண்டு ஆடம்பரத்தில் மோகம் கொள்ளாதே. இன்று வெறும் ஆசைக்கென்று விருப்பப்படும் பொருளானது நாளைக்கு அடைய முடியாமற் போனால் நமக்கு துன்பத்தையே விளைவிக்கும். ஆனதால் அவசியமில்லாத பொருளை தேவை என்று கருதி விடாதே. எளிய வாழ்க்கை நடத்து, ஏமாந்து போகாதே என்று எச்சரிக்கை செய்து நம் வறுமையை மறக்க வழி செய்து தந்தவரும் பெரியார்தான். அவரது பொருளாதார சிக்கனமும் சற்று அலாதியானதுதான். முழுக்கை சட்டை மோகம் கொள்ளாதே. 4 முழுக்கை சட்டைகளுக்கு வேண்டிய துணியில் 5 அரக்கை சட்டைகள் தைத்து கொள்ளலாமே, வேலை செய்யவும் சௌரியமாயிருக்குமே என்று கூறி சட்டை தைத்துக் கொள்வதில் கூட சிக்கனத்தை அனுஷ்டிக்கும்படி செய்வார். அதனால்தான் அவர் எப்போதும் அரக்கை சட்டைகளை அணிந்து வருகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவரது சிக்கனத்திற்கு மற்றொரு உதாரணம் கூறுகிறேன், கவனித்து கேளுங்கள். அவர் ஒரு சமயம் கும்பகோணம் சென்றிருந்த போது தோழர் சின்னத்தம்பி வீட்டிற்கு விருந்துண்ண சென்றிருந்தாராம். அவர் வீட்டில் ஒரு ரேடியோ இருக்க கண்டு என்ன விலைக்கு வாங்கினீர்கள் என்று கேட்டாராம். அவர் ரூபாய் 800க்கு வாங்கியதாக சொன்னாராம். அதை கேட்டதும் அவர், பார்த்தீங்களா இந்த திருட்டு பசங்க செய்கிற வேலையை, சாதாரண நாட்டுக்கள்ளி பலகையில் இந்த பெட்டியை செய்தால் இன்னும் 200 ரூபாய் குறைய விற்கலாமே. இந்த பளபளப்புக்காக நாமும் 200 300 அதிகம் தர வேண்டி இருக்கிறதே. விலை சரசமாயிருந்தால் இன்னும் அதிகம் பேர் கூட வாங்க சௌரியமாக இருக்குமே என்று கூறினாராம். மலர் மாலை அணிவதும் வாழை இலையில் உண்பதும் மக்கள் உழைப்பை மதிக்கும் செயலன்று. இப்படி எதற்கெடுத்தாலும் சிக்கனம்தான். ஆம், மண்ணும் மின்னும் கூட இவருக்கு சிக்கனம் செய்யப்பட வேண்டியதுதான். காரணமின்றி அவர் நமக்கு சிக்கனம் போதிக்கவில்லை. சிக்கனம் அனைவருக்கும் அவசியமானது. அதுவும் நம்மை போன்ற ஊதாரி மக்களுக்கு சிக்கன கருத்து மகா அவசியமானது. எதையும் வேஸ்ட் செய்வதுதான், வீண் செய்வதுதான் நமது பழக்கம். பாருங்கள், இந்த மேஜையின் மீது குவிந்து கிடக்கும் இம்மலர் மாலைகளால் யாருக்கு என்ன லாபம்? இம்மாதிரி எத்தனை மாலைகள் அன்றாடம் பாழாகின்றன. நம் நாட்டில் மாலை அணிவித்தல் என்ற அர்த்தமற்ற சடங்கால் தினம் எத்தனை 1000 ரூபாய்கள் பாழாகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்களா? இதற்காக எத்தனை பேருடைய உழைப்பு, எத்தனை ஏக்கர் பூமிகள் வீணாக்கப்படுகின்றன என்பதை பற்றி நீங்கள் சிந்தித்ததுண்டா? அடுத்த அதிசயம் என்னவென்றால், வேறெந்த நாட்டிலும் இல்லாத வாழை இலையில் உண்பது என்ற பழக்கம் நம் நாட்டில் இருந்து வருகிறது. கோப்பையில் சாப்பிடுவது அனாச்சாரம், வாழை இலையில் உண்பது நமக்கு பெருமை.
இப்பெருமைக்காக லட்சக்கணக்கான ரூபாய் பெருமான இலைகள் அன்றாட வீதியில் எரியப்பட்டு வீதியை அசிங்கப்படுத்தி வர வேண்டியதா? பகுத்தறிவு கொண்டு சிந்திக்க வேண்டாமா நீங்கள்? வாழைத் தோட்டங்கள் இல்லையானால் அவ்விடங்களில் எவ்வளவு அவசியமான உணவுப் பொருட்கள் பயிரிடக்கூடும். வாழைக்காய் என்ன அத்தியாவசிய பொருளா? வாழை இலை அறுப்பதால் வாழைக்காய் அதிகம் காய்க்கப்படுவதில்லை. ஆகவே இலைக்கென்று தனி தோட்டங்கள் சிலர் வைத்து வருகிறார்கள். வாழை உற்பத்தி குறைக்கப்பட வேண்டும், மலர்கள் உற்பத்தியும் குறைக்கப்பட வேண்டும். மக்களும் வாழை இலையில் உண்ணும் பழக்கத்தை கைவிட்டு தட்டுகளில் உண்ண வேண்டும். மலர் மாலை அணிவித்தலை விட்டு துணிமலையாவது நூல் மலையாவது அணிவித்தல் வேண்டும். மற்றவர்கள் செய்யாவிட்டாலும் பகுத்தறிவு பாதை வழி செல்லும். நாமாவது நாசகரமான இப்பழக்கங்களை கைவிடல் வேண்டுவது முக்கியம். இவற்றையெல்லாம் கூட நமக்கு விளக்கி காட்டியவர் பெரியார்தான். இது நான் கூறாவிட்டாலும் நமது சரித்திர ஆசிரியர்கள் கூறுவார்கள். நமது தற்கால ஆசிரியர்கள் கூறாவிட்டாலும் பிற்கால ஆசிரியர்களாவது இந்நாட்டில் பகுத்தறிவு ஒளி வீசியவர் பெரியார் என்பதை மறக்காமல் பொறிப்பார். அவர்கள் பொறிக்க மறந்து விடுவார்களானால் அவர்களை சரித்திர ஆசிரியர்கள் என்று உலகம் மதிக்காது. இவரை பெரியார் ஈவே ராமசாமி என்று நமது மக்களுக்கு சாதாரணமாக அழைக்கின்றார்கள் என்றாலும் என்னை பொறுத்தவரையில் எனக்கு பெரியார் வேறு, ஈவே ராமசாமி வேறுதான். ஈவேராவுக்கு மாட மாளிகைகள் உண்டு, நூற்றுக்கணக்கான வீடுகளும் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நஞ்சை புஞ்சைகளும் உண்டு, ஓரளவு ரொக்க ரூபாயும் வங்கியில் உண்டு. ஆனால் பெரியாருக்கு அதெல்லாம் இல்லை. அவருக்கு உலகெல்லாம் சொந்த ஊர்தான். உலக மக்களெல்லாம் அவருக்கு சகோதர சகோதரிகள் தான். நம் நாட்டிலும் ஏனைய நாடுகளிலும் எத்தனையோ பணக்காரர்கள் உண்டு. அவர்களில் சிலர் தனக்கு பணம் இருக்கிறது என்று மற்றவர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக பணம் சம்பாதிப்பார்கள். சிலர் பண மூட்டையில் அடுக்கி அடகு பார்ப்பதற்காக சம்பாதிப்பார்கள். இன்னும் சிலர் தமது வாழ்வை ஆடம்பரமாக நடத்த வேண்டும் என்பதற்காக பணம் சம்பாதிப்பார்கள். ஆனால் எந்த பணக்காரனும் அவன் எந்நாட்டவனாயினும் சரியே, அவன் தன் சுயநலத்திற்காக சுய பெருமைக்காக பொதுவாழ்வில் ஈடுபடுவானே அல்லாது தன்னலமற்ற எவனும் பொதுவாழ்வில் ஈடுபட மாட்டான். ஆயுள் முடிந்து ஓய்வு பெற வேண்டிய காலத்தில் கூட தான் சம்பாதித்த பொருளின் முழு பயனையும் அடைய முயற்சிப்பானே அல்லாது தன் எஞ்சிய காலத்தை பொது வாழ்வுக்கு செலவழிக்க இசையான். ஆனால் இவர்களுக்கெல்லாம் மாறுபட்டவர் பெரியார். இவரும் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையோடு தான் ஒரு மனிதனுடைய தாம்பிக வாழ்வுக்கு போதுமான அளவுக்கு பணம் சம்பாதித்து விட்டார். இவருக்கு மனைவி இல்லை, மக்கள் இல்லை. தான் சம்பாதித்த பொருளை கொண்டு எடுபிடி ஆள் 4-5 பேரை வைத்துக்கொண்டு எவ்வளவோ சுகமாக வாழலாம். எப்படி தன் பணத்தை வாரி இறைத்தாலும் ஏனென்று கேட்க ஆள் இல்லை. அப்படி இருந்தும் பெரியார் என்ன செய்கிறார்? அவர் இப்படி சுக வாழ்க்கை அனுபவிப்பதை விட்டு இத்தல்லாத வயதிலும் கூட தனது நேரம் பூராவையும் பொதுநல ஊழியத்திலேயே செலவழித்து வருகிறார். ஆகவேதான் பெரியாரில் ஒரு பெரியார் என்று இவரை அழைக்க வேண்டியிருக்கிறது. இத்தகைய பெரியார் இருந்ததாக உலக சரித்திரம் கூற காணோம். நாமும் இவரை தவிர வேறொரு பெரியாரை கண்டோமில்லை, இனியும் காணப்போவதும் இல்லை என்பதுதான் எனது அபிப்பிராயம். ஆகவேதான் நான் முதலிலேயே திராவிட நாடு அதிர்ஷ்டம் பொருந்திய நாடு, நாம் அதில் பிறந்திருப்பதால் அதிர்ஷ்டசாலிகளானோம் என்றேன். ஏனெனில் இத்தகைய ஒரு பெரியாரின் வாழ்நாளில் பிறந்திருக்கும் பேறு பெற்றுள்ளோம். அதனால் பெரியாருக்கு தனிப்பட்ட முறையில் யார் என்ன தீங்கு செய்திருந்தாலும் அது மனித சுபாவமே, அப்படித்தான் என்று கூறி பொறுத்து கொண்டு விடுவார். ஆனால் இயக்கத்தை பொறுத்த மட்டில் சிறிது தவறு செய்துவிட்டாலும் உளம் பொறார், சுலபத்தில் ஆத்திரம் கொள்வார். தயவுதாட்சிணியமின்றி சற்றும் பொறுப்புள்ளாதவன், முட்டாள், போக்கிரி, சோம்பேறி பயல் என்றெல்லாம் கூட சமய சந்தர்ப்பம் பாராமல் ஏசி விடுவார். இயக்கத்தின் மீதும் அவ்வளவு பற்றுதல் உள்ளவர். அவரது தன்னலமற்ற இந்த இயக்க பற்றுதல் தான் இந்த ஏசல் மொழிகளை கேட்டுக்கொண்டு நமது இளைஞர்களை பெரியார் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தொழி கூறி பின்பற்றி செல்லும்படி தூண்டுகிறது. வாலிபர்கள் என்றாலே பெரியாரின் அகராதியில் அனுபவமற்றவர்கள் என்றுதான் பொருள்.
ஆனால் காங்கிரஸ்காரர்கள் அகராதியிலோ அவர்கள்தான் நிகழ்கால சிற்பிகள், எதிர்கால மன்னர்கள், தமது இஷ்டப்படி தண்டவாளத்தை பெயர்த்து தம்மை பதவியில் உட்கார வைக்கக்கூடியவர்களும் அவர்கள்தான் என்பார்கள். ஆனால் இதை பெரியார் ஒப்புக்கொள்ள மாட்டார். ஒப்புக்கொள்ளாமல் இருக்க காரணமும் உண்டு. எனது அனுபவமும் அதுதான். நான் ஒரு சமயம் தோழர் ஐயப்பன் அவர்கள் தலைமையில் ஈரோட்டில் நடந்த ஒரு மாநாட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அதற்கு செல்லும்போது ரயிலில் நன்றாக தூங்கிவிட்டேன். வண்டி ஈரோட்டை தாண்டி சென்ற பிறகுதான் விழித்து கொண்டேன். ஆகவே அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி திரும்பி வர மணி 11 ஆகிவிட்டது. நான் பேச வேண்டிய கட்டமும் வந்துவிடவே நானும் எனது பேச்சை துவங்கிவிட்டேன். தலைவர் ஏதோ அவசர வேளையாக 1 மணி வண்டிக்கு போக வேண்டியிருந்ததால் பெரியார் அவர்கள் 12:30 மணிக்கே கூட்டத்தை முடித்து விட விரும்பி 12:15 எச்சரிக்கை செய்தார். நான் பேசிக்கொண்டிருக்கும் போதே தலைவரை எழுப்பி அழைத்து சென்று விட்டால் நான் எங்கே கோபித்துக் கொள்வேனோ என்ற பயம் ஒருபுறம் தன்னை வாட்ட, அவரை காலாகாலத்தில் அனுப்பி வைக்க வேண்டிய தமது பொறுப்பு ஒருபுறம் வேதனை செய்ய என்னை நிறுத்தி கொள்ளும்படி ஜாடையாக கேட்டார். எனக்கு அப்போது மண்டை கர்வம் ரொம்ப அதிகம். ஆகவே இவரென்ன நம்மை தடை செய்வது என்று நினைத்து, இது என்ன சர்வாதிகாரமா என்று கேட்டுவிட்டு எதிரில் இருந்த தோழர்களை பார்த்தேன். அவர்கள் மட்டுமென்ன சளைத்தவர்களா? கோ ஆன் என்று, அதாவது நிறுத்தாதீர்கள், தொடர்ந்து பேசுங்கள் என்று கூறிவிட்டார்கள். நானும் விடாப்பிடியாக பேசிக்கொண்டே இருந்தேன். குறிப்பிட்ட நேரம் வரவும் பெரியார் தோழர் ஐயப்பன் அவர்கள் அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். நான் பேசி முடிந்ததும் ஏதோ பெரிய காரியத்தை சாதித்து விட்டது போல் நினைத்து கொண்டு மாநாட்டு உணவை கூட சட்டை செய்யாமல் கோபத்தோடு ஓட்டலில் சென்று சாப்பிட்டு விட்டேன். தோழரை வழியனுப்பிவிட்டு வந்த பெரியார் அவர்கள் திருட்டு பூனை கருவாட்டு துண்டுக்காக மோப்பம் பிடித்து திரிவது போல் கடைத்தெருவில் திரிந்து கொண்டிருந்த என்னை கண்டுபிடித்து விட்டார். நான் பாராதது போல் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக, சற்று அசட்டையாக நடக்க ஆரம்பித்தேன். ஆனால் அவரா விடுகிறார். என்னங்க சாப்பிட்டீங்களா என்று உரக்க கேட்டு விட்டார். எனது சப்த நாடிகளும் தளர்ந்து விட்டன. அதை கேட்டதும் எனக்கு ரொம்ப அவமானமாகிவிட்டது. நாம் தான் தவறு செய்து விட்டோம் என்பதை உணர்ந்து கொண்டேன். ஆகவேதான் வாலிபத் தோழர்களுக்கு எச்சரிக்கை செய்ய விரும்புகிறேன். பெரியார் உங்களை நன்கு அறிந்துள்ளார். ஆகவே அவரை உங்களால் ஏமாற்ற முடியாது. அவரும் உங்கள் நன்மைக்காகத்தான் பாடுபட்டு வருகிறார். ஆதலால் அவர் வழி நடவுங்கள். நடந்தால் இன்புற்று வாழலாம். இன்றேல் வெங்கடரமணா கோவிந்தா என்று கூவிக்கொண்டு தெருவில் உருள வேண்டியதுதான். பெரியார் தன்னில் தான் ஒரு வீரர். தான் மட்டும் வீரராக இருக்க விரும்புவரில்லை. தன்னை சூழ்ந்துள்ள அத்தனை பேரையும் வீரராக்க வேண்டும் என்ற விருப்பமும் அதற்கேற்ற ஆற்றலும் படைத்தவர் பெரியார் ஆவார். அவர் ஒரு வீர புருஷர் மட்டுமல்ல, எளிய வாழ்க்கை நடத்தி வருபவர். அவர் அநேகமாக 3வது வகுப்பில் தான் பிரயாணம் செய்வார். அதுவும் அந்த வண்டியில் ஒரு 4வது வகுப்பு இல்லாத குறையால் தான். அவரது குற்றச்சாட்டுக்கு ஆத்திரப்படும் தோழர்கள் அறிவு கொண்டு சிந்திக்க வேண்டும். அனுபவிக்க வேண்டிய பொருள் இருக்கும்போது இவர் ஏன் இப்படி ஒளிச்சலின்றி சுற்றித் திரிகிறார் என்பதை. இன்றும் நாளையும் திருவண்ணாமலை, மறுநாள் 15 பணமலை, 16ஆம் தேதி காட்டுமன்னார் கோயில், 17ஆம் தேதி விழுப்புரம், 18ஆம் தேதி அரசூர். இப்படியெல்லாம் இவர் ஏன் சுற்றி வருகிறார் என்பதில் உங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். அவரது குறிக்கோளின் தன்மை அத்தகையது. அதில் அவருக்குள்ள விருப்பம் அவ்வளவும் அதிகமானது. அந்த லட்சியம் நிறைவேற அவர் அல்லும் பகலும் உடைக்க தயங்கார். உனக்கு ஒரு கொள்கை கிடையாது. கொள்கை இருக்குமானால் அதில் போதிய பற்றுதல் இருக்காது. போதிய பற்றும் இருந்தாலும் அதற்காக உடைக்க உன் மனம் ஒப்புக்கொள்ளாது. உன் மனம் இன்பத்தையே நாடும். அவர் மனமோ லட்சியத்தை நாடும். அவருக்கு கருப்பை கண்டால் திராவிட இனத்தின் இழிவு ஞாபகத்திற்கு வரும். உனக்கோ கருப்பை கண்டால் காரிகையின் கருங்குந்தல் ஞாபகத்திற்கு வரும். சிவப்பை கண்டால் அவருக்கு இழிவு நீக்க முயற்சி ஞாபகத்திற்கு வரும். ஆனால் உனக்கோ உன் காதலியின் பவள செவ்வாய் ஞாபகத்திற்கு வரும். அதற்கு யாரன் செய்தல் கூடும். அன்பர்களே,
அன்னாரின் இடையரா தொண்டின் சிறப்பை நாம் உணர்ந்திருக்கிறோமா? உணரும் நிலையிலாயினும் இருக்கிறோமா? இல்லை 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 என்றுதான் கூறத் துணிகிறது என் மனது. ஆம், அன்னவர் சுமார் 30 வருட காலமாக நம்மை மனிதராக்க எடுத்துக்கொண்டுள்ள முயற்சியை இன்று உணர்ந்தோம் இல்லை. அவ்வளவு மடையர்கள், மிருக வாழ்பவர்கள் நாம். இப்படிப்பட்ட மக்கள் வாழும் நாட்டை கொடிய நெடுங்கடல் தான் பொங்கி அடித்தால் என்ன, அல்லது ஒரு பெரிய பூகம்பம் ஏற்பட்டு அத்தனை பேரும் அழிந்து போனால் என்ன, அப்படி நாசமடைந்தாலும் ஒரு அறிவுள்ள சமூகமாவது பின்னர் தோன்ற வழி பிறக்குமே. இப்பெரியாரின் உழைப்பு யாரே மறக்க முடியும்? தம் உழைப்பின் பலனை அவர் காண்பதெப்போது என்று நீங்கள் துடிக்க வேண்டாமா? உங்கள் சக்திகளை எல்லாம் இப்பெரியாருக்கு நீங்கள் அடிமைப்படுத்த வேண்டாமா? அப்படித்தான் செய்யாவிட்டாலும் இவரது உழைப்பின் சிறப்பை உணரும் அளவுக்கு உன் அறிவு மாற்றானுக்கு அடிமைப்பட்டிருந்தாலும், உனது அறிவு மடமை இருளில் மழுங்கி கிடந்தாலும் சற்று ஒதுங்கியாவது இருக்க வேண்டாமா? இவரை ஏசுபவர் எத்தனை பேர்? இவரை படிப்பவரும் தூற்றுபவரும் எத்தனை பேர்? நமக்குள்ளாகவே கக்கிரி புக்கிரி என்று பூசல் ஒழிப்பவர்கள் எத்தனை பேர்? இத்தனையையும் சகித்து கொண்டு இவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்றால் அதன் பொருள் என்ன? இதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் சட்டை செய்யாது வாழ இவர் என்ன சிங்கமா, கரடியா, அல்லது நகராது கொத்தும் பாம்பா என்பதுதான் எனக்கு புரியவில்லை. உடல் இவ்வளவு தளர்ந்திருந்தாலும் இத்தளர்வு இவரது பேச்சில் காண முடியவில்லையே. கூட்டம் முடிந்ததும் இன்று கூட்டம் மிக அருமை என்று கூறிவிடுங்களேன். எவ்வளவு உற்சாகத்தோடு, எவ்வளவு பெருமிதத்தோடு சற்று கணக்கிறார் பாருங்கள். தோள் தட்டி தொடை தட்டி தொண்டாற்ற வாருங்கள் என்று அழைக்கும் இளம் குமரனை விட சற்று அதிகமாகவே கர்ஜிக்கிறாரே இவ்வீர புருஷர். இதற்கு காரணம் என்ன? இவரது உணர்ச்சியின் வேகம். இவைதான் காரணம். இவரது உணர்ச்சியின் வேகத்தை, கருத்தெழுச்சியின் ஆழத்தை, அவற்றின் அறிவை நம்மால் என்றுமே சரியாக அளக்க முடியவில்லையே. நாம் எவ்வளவுதான் ஆழத்துக்கு சென்று தொலாவினாலும் ஆழமறியாத முத்து குளிக்கும் தோடன் ஏதோ ரொம்ப ஆழத்தில் சென்று விட்டோம் என்று கருதி தன் வலையை வீசி கிடைத்தவற்றை பிடித்து அதை மேலெடுக்க அதன் பளுவை கண்டு ஏதோ நிறைய முத்து சிப்பிகள் கொடர்ந்து விட்டதாக கருதி மகிழ கடைசியில் அவை அத்தனையும் பாம்பும் நண்டுமாக இருக்குமானால் அவன் எப்படி அவதி உருவானோ தன் அறியாமைக்கு வருந்தி. அதேபோல் நாமும் பெரியாரின் ஆழத்தை நம்மால் உணர முடியவில்லையே என்று வருந்தி அழுவதோடு அவரது ஆழ்ந்த கருத்துக்களை அப்படியே பின்பற்ற வேண்டியது அவசியம் என்ற முடிவுக்குத்தானே வரவேண்டி இருக்கிறது. அவரது கருத்துகள் கடலினுள் முத்துச்சிப்பி போன்றன. நம்முடைய கருத்துகளோ கடலினுள் நண்டு நத்தை போல்வனவே ஆகும். பெரியார் அவர்களை நான் ஏறக்குறைய 30 வருடங்களாக அறிந்திருக்கிறேன், நெருங்கி பழகியிருக்கிறேன். என்றாலும் அவரது நம்பிக்கைக்கு இன்று வரை நான் பாத்திரம் ஆனேனில்லை. கொள்கையை பொறுத்தா இல்லை, இயக்கத்தை பொறுத்தா இல்லை, பின் எதை பொறுத்து என்னிடம் அவருக்கு நம்பிக்கை பிறக்கவில்லை? என்னுடைய சொந்த நிலையை பொறுத்துதான். அவர் போடும் காகிதத்துக்கு கூட சரியாக பதில் அனுப்பியிருக்க மாட்டேன். அப்படி இருந்தும் அவர் என்னை வெறுத்து விட்டாரா? இல்லை. அதுதான் அவரிடம் உள்ள சிறப்பான பண்பு. தனிமையில் எதையும் பொறுத்து கொள்வார். இத்தாலி ஒரு மாஜினியையும் ஒரு கரிபால்டியையும் பெற்றதுண்டு. ஜெர்மனி ஒரு மார்க்ஸையும், பிரான்ஸ் ஒரு ரூசோவையும், ரஷ்யா ஒரு லெனினையும், அமெரிக்கா ஒரு லிங்கனையும் பெற்றதுண்டு. ஆனால் அவரது சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் வேறு. அவர்களைப் போல் நம் திராவிட நாட்டில் 1000 கரிபால்ட்டிகள் தோன்றியிருந்தாலும் கூட இந்த ஆரியம் அவர்கள் அத்தனை பேரையும் அழித்திருக்கும். காந்தியாரின் வர்ணாசிரம பிரச்சாரத்தை எதிர்த்தோ, ஆரிய நயவஞ்சக சூழ்ச்சிகளை எதிர்த்தோ, அல்லது நம்மவரின் உடைமையில் உள்ள விருப்பத்தையும் மடமையில் உள்ள பிரீதியையும் எதிர்த்தோ அவர்களால் ஒரு நாள் கூட ஜீவித்திருக்க முடியாது. பகுத்தறிதல் பாவம் என்று நினைத்திருந்த மக்களிடையே அவர்கள் பிறந்தார்கள் இல்லை. மோட்ச நரகத்தை காட்டி மோசடி செய்யும் மக்களிடையே அவர்கள் பிறந்தார்கள் இல்லை. ஆகவேதான் அவர்கள் விரைவில் வெற்றி கண்டார்கள். ஆனால் நம் பெரியார் பிறந்த இடமோ அப்படிப்பட்டதல்ல. அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்ற நம்பிக்கையோடு
வாழ்ந்த மக்களிடையே பிறந்தார் இவர். கடவுளை வணங்காமல் இருந்தால் கயமை, சாஸ்திரங்களை தகர்த்தால் நாத்திகம், புராணங்களை நம்பாமல் இருத்தல் நரகத்திற்கு வழி செய்து கொள்ளல். அயோக்கிய அன்னக்காவடி பார்ப்பனர்கள்தான் இந்நாட்டில் பூதேவர்கள் என்று நம்பியிருந்த மக்களிடையே பிறந்தார் நம் பெரியார். அப்படி வாழ்ந்த நம்மை பகுத்தறிவு கொண்டு சிந்திக்கும்படி செய்து ஆதாரங்கள் பல காட்டி நம்மை தலைநிமிர்ந்து நடக்கும்படி செய்தார் நம் பெரியார். இத்தகைய பெரிய வேலையை இதே சூழ்நிலையில் இந்நாட்டிலோ அன்றி வேறு நாட்டிலோ யாரேனும் செய்திருப்பார்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். நம்மவர் தலைநிமிர்ந்து வாழ வழிவகுத்து கொடுத்த பெரியார் வாழும் காலத்தில் வாழுகின்றோம் என்பதற்காகத்தான் நம்மை பாக்கியசாலிகளாக கருதி கொள்ள வேண்டும் என்று முன்னரே குறிப்பிட்டேன். நம் முயற்சியின் முழு வெற்றியை நாம் இன்னும் காணவில்லையானாலும் வெற்றியின் நிச்சயத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கும் நிலையிலாவது நாம் இன்று இருப்பதால் தான் நாம் பாக்கியசாலிகளாகிறோம். பெரியார் நம் இயக்கத்தை எப்படி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக சிறுக சிறுக வளர்த்து வந்தார் என்பதை கவனித்து பாருங்கள். சுயமரியாதை இயக்கம் கண்டு அதற்கோர் திட்டத்தை ஏற்படுத்திய பெரியார் அத்திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வர தம்முடன் ஒத்துழைக்க முன்வரும் கட்சி எது என்று கேட்டார். காந்தியார் தலைமையை பெற்ற காங்கிரஸ் சுயமரியாதை திட்டத்தை ஏற்க மறுத்தது. ஜஸ்டிஸ் கட்சி ஏற்றுக்கொண்டது. ஆகவே அத்துடன் சேர்ந்தார். அதன் மூலம் தாழ்த்தப்பட்டோரும் உத்தியோகம் பெறுவதற்கான வகுப்புவாரி உத்தியோக நியமன உரிமையை வாங்கி கொடுத்தார். உத்தியோகம் பெறுவதால் மட்டும் தம் திட்டம் வெற்றி பெற முடியாது என்பதை கண்டார். ஆகவே இனப்பெயரால் திராவிடர் கழகத்தை தோற்றுவித்தார். அதன் மூலம் ஆரியர் வேறு திராவிடர் வேறு என்ற பிரச்சனையை கிளப்பினார். ஆரிய நாகரிகம் வேறு, திராவிடர் நாகரிகம் வேறு, ஆரியர் கலை வேறு, திராவிட கலை வேறு, ஆரிய பண்புகள் வேறு, திராவிட பண்புகள் வேறு என்றெல்லாம் ஆதாரங்களோடு விளக்கி கூறினார். விளக்கம் மக்களிடையே செல்வாக்கு பெற்று வலுத்துவிடவும் திராவிடர்கள் தம் கலைகளையும் தம் நாகரீகத்தை வளர்த்து கொண்டு ஏனைய நாட்டினருடன் சரிசமானமாக வாழ திராவிட நாட்டு பிரிவினை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அவரது பிரச்சாரத்தின் வெற்றி காரணமாகத்தான் இன்று மாதந்தோறும் கழக மாநாடுகளும் பிரிவினை மாநாடுகளும் ஆங்காங்கே நடைபெற்று வருகின்றன. அவரது பிரச்சாரத்தின் காரணமாகத்தான் இன்று ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நாடு பிரிவினைக்காக தூக்குமேடை ஏறவும் தயாராக இருந்து வருகிறார்கள். கடவுளை சந்தேகித்தால் பாவம், சாஸ்திரங்களை நிந்தித்தால் நரகம் என்று நம்பி சிந்தனையற்ற ஏமாளிகளாயிருந்த நம்மை எப்படி இந்நிலைக்கு அழைத்து வந்தார் தெரியுமா? முதலில் கடவுளின் உற்பத்தி மார்க்கத்தையே அவர் விளக்கி காட்டினார். எப்படி? ஆதியில் மக்களிடையே ஒழுக்கம் கற்பிக்க போத்த பெரியார்கள் ஒழுக்கத்தின் பலனாக மோட்சத்தையும் ஒழுக்க இனத்தின் பயனாக நரகத்தையும் அடைவோம் என்று மக்களுக்காக சொன்னார்கள். மோட்சம் என்றால் அங்கு உழைக்காமலே உண்டு கழித்து ஊர்வசி ரம்பை போன்ற அழகிய மங்கைகளை கூடி காலங்கடிக்கலாம் என்றும், நரகத்திற்கு செல்வோமானால் நாம் இங்கு ஒழுங்கினமாக நடந்து கொண்டதற்காக அங்கு கொதிக்கும் எண்ணெயில் இட்டு பொறிக்கப்படுவோம் என்றும், செந்தனலின் மீது போட்டு எரிக்கப்படுவோம் என்றும், கொடிய பாம்புகளும் விலங்குகளும் நம்மை கடித்து துன்புறுத்தும் என்றும் கற்பனை செய்து காட்டினார்கள். மோட்ச இன்பத்திற்காக சிலர் ஒழுக்கமாக நடந்து கொண்டார்கள் என்றாலும் இயற்கை இச்சையின் காரணமாக சிலர் பிரத்யட்ச இன்பத்தை விட்டுவிட முடியாதவர்களாய் பிறர் காரணமின்றி ஒழுங்கினம் என்று கருதி வந்த காரியங்களில் தாராளமாக ஈடுபட்டனர். ஆனாலும் அவர்களுக்கு நரகத்திற்கு போக நேர்ந்துவிட்டால் என்ன செய்வது என்று புரியவில்லை. அங்குள்ள கொடுமைகள் அவர்களை மேலும் பயமுறுத்தவே அவர்கள் கோடைகளாகி அதிலிருந்து ஏதாவது தப்பித்து கொள்ள மார்க்கமுண்டா என்று சிந்திக்க ஆரம்பித்தனர். அவர்களின் கோழைத்தனத்தை வாழ்க்கை வசதியாக செய்து கொள்ளலாம் என்று நினைத்த ஒரு கூட்டம், அதற்கென்ன கடவுளை தொழுதால் பாப மன்னிப்பு பெறலாம், அவர் பாவிகளை மன்னித்து மோட்சத்திற்கு அனுப்பி வைப்பார் என்று கூறியது. அவர்களும் எப்படியாவது நரகத்திலிருந்து கடவுளை நம்பி அவரை தொழ ஆரம்பித்தனர். பாவிகளே எப்பொழுதும் அதிகமாதலால் அவர்களுக்கு மன்னிப்பளிக்கவும்
கோழைத்தனம்தான் கடவுளின் உற்பத்திக்கு காரணம் என்றும், கடவுளும் மோட்சமும் நரகமும் யாவும் கற்பனைதான் என்றும் விளக்கி கூறினார் பெரியார். இதை அறிவுள்ள மக்கள் ஒப்புக்கொண்டு இவரை பின்பற்றினார்கள். அண்டபிண்ட சராசரம் அத்தனையும் உற்பத்தி செய்த அக்கடவுள் இருக்குமிடம் எங்கென்று பார்த்தால் அவர் முப்பாழுக்கும் அப்பாலாய் இருப்பவர் என்று கூறப்படுகிறது. அப்பால் தான் என்னப்பா இருக்கிறது என்று கேட்டால் அதுவும் பாழடா என்றுதான் கூறப்படுகிறது. கடவுள் அதாவது பெரும் சூனிய வெளிதான் கடவுள், அதாவது முப்பாழும் பாழாய் முடிவில் ஒரு சூனியமாய் இருக்கும் என்று கூறப்படுகிறது. பாழான இந்த சூனிய வெளி ஏன் இப்படி நம்மை பாழாக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு புரியவில்லை. இதை விட்டு நம் புராணங்களுக்கு வருவோமானால் கடவுள் எத்தனை என்றால் 33 கோடி தேவர்கள், 48,000 ரிஷிகள், கிண்ணறர், கிம்பருடர், வித்யாதரர் என்று இன்னும் எத்தனை தெய்வங்களோ கூறப்படுகின்றன. இந்த தெய்வங்களுக்கே ஒரு தேசம் போதாது போல் இருக்கிறது. இப்படி இருந்து இவர்கள் தொழும் தெய்வங்களின் உருவ லட்சணங்களை பாருங்கள். பல்லோ ஒரு காதம், பல்லிடுக்கோ முக்காதம், ஒரு பல்லின் அகலம் 10 மைல், ஒரு பல்லுக்கும் மற்றொரு பல்லுக்கும் இடையேயுள்ள இடைவெளி 30 மைல். அப்படியானால் அவனுடைய வாயின் அகலம் மட்டும் 610 மைல், அதாவது 16 பல்லிடம் 160 மைல், 15 இடைவெளியிடம் 480 மைல், ஆக 610 மைல் ஆகியது. அவன் வாய் மட்டும் இவ்வளவு அகலமானால் அவனுடைய கை எவ்வளவு, அவனுடைய கால் எவ்வளவு நீளம், அவனுடைய உடல் எவ்வளவு பருமன் என்று சிந்தித்து பாருங்கள். அவனுடைய வாயில் மட்டும் எத்தனை நகரங்கள் தோன்றி இருக்கக்கூடும் என்பதை கணக்கிட்டு பாருங்கள். இவ்வளவு எழுதியிருந்தால் கூட நமக்கு கவலை இருக்காது. ஏதோ கதை என்று தள்ளிவிடலாம். ஆனால் அதை நம்பித்தான் ஆக வேண்டும். அதை நம்பாவிட்டால் நரகம் என்றல்லவோ கூறிவிடுகிறார்கள் இந்த ஆஸ்திக கொடிகள். இப்படியும் ஒரு மனிதன் இருப்பானா என்றால் கேட்டால் இதற்கு நரகத்திற்கு போக வேண்டும். சரி, இதுதான் போகட்டும் என்று தள்ளிவிட்டு மழை எப்படியப்பா உண்டாயிற்றென்றால் மழையெல்லாம் ஒரு காலத்தில் இறக்கைகளோடு பறந்து கொண்டிருந்தனவாம். அவை தேவேந்திரனை ரொம்பவும் துன்புறுத்தவே அவன் சிவபெருமானிடம் முறையிட்டு கொள்ள அவர் இந்த இறக்கைகளை அறுத்து விட்டாராம். இறக்கை அறுந்துபடவே அவை பூமியின் மீது விழுந்து மலைகளாய் இருக்கின்றனவாம். சரி, சமுத்திரம் எப்படியப்பா ஏற்படுதென்றால் அவையெல்லாம் தோண்டப்பட்டனவாம். இவ்வளவு பெரிய சமுத்திரத்தை தோண்டியவர்கள் யாரோ, அவர்கள் எங்குதான் அந்த மண்ணை எல்லாம் போட்டார்களோ தெரியவில்லை. இப்படியெல்லாம் அண்ட புழுகு ஆகாச புழுகெல்லாம் எழுதி வைத்துவிட்டு இப்படி சாஸ்திரம் கூறுகிறது, இதை நம்பித்தான் ஆக வேண்டும் என்று கூறினால் நீ நாசமா போக, இப்படிப்பட்ட சாஸ்திரங்களை கொளுத்தி தொலை என்று தானே கூற தோன்றும். இப்படி கூறுவதா மதத்துவேஷம்? பகுத்தறிவுள்ள மனிதன் ஒப்புக்கொள்வானா இதை? நான் ஒரு ஊரில் கடைத்தெரு பக்கம் போயிருந்த போது கணபதி விழா சைக்கிள் ஷாப் என்ற போர்டை பார்த்தேன். அதன் கீழ் வேகமாக போகும் புது சைக்கிள் இங்கே வாடகைக்கு தரப்படும் என்று எழுதியிருந்தது. பேர் வைப்பதில் கொஞ்சமாவது அறிவை உபயோகப்படுத்த வேண்டாமா இவர்? கணபதி விழா சைக்கிள் என்றால் அது எதற்கு? நகரவா, டயர் தேயவா, டியூப் அடிக்கவா, அல்லது பார் நொறுங்கவா? கணபதி விழா சைக்கிள் எங்கேயாவது வேகமாய் போகுமா? உன் சைக்கிள் வேகமாக போகிறது என்றால் அதற்கு பறக்கும் சைக்கிள் வண்டி என்று பெயர் கொடேன். கொஞ்சமாவது பொருத்த வேண்டாமா பெயருக்கு? இந்த 1947 இப்படி ஒரு பெயர் வைப்பது? புராணத்தில் கூறப்படும் உலகங்கள் எத்தனை தெரியுமா? 7 14 லோகங்கள், அதாவது மேலேழு கீழேழு. அவற்றின் பெயர்களே அதல விதல சுதல தராதல பாதல கேதல என்று போகும். எல்லாம் தலதலாதான். இந்த 14 லோகங்களிலும் உள்ள ஈ, எறும்பு, பொட்டு, புழு ஆகிய சகல ஜீவராஜிகளுக்கும் எஜமானன் யமன் ஒருவன் தான். ஒவ்வொரு நிமிடமும் செத்து கொண்டிருக்கும் அநேக கோடி ஜீவராசிகளின் உயிர்களை சித்திரபுத்திரன் கணக்குப்படி காலாகாலத்தில் கொண்டு செல்லக்கூடியவனும் அவன்தான்.
அவ்வுயிர்களை எப்படி கொண்டு செல்கிறான் என்றால், தன் சூளத்தால் குத்தி தன் பாசக்கயிற்றால் சுருக்கிட்டு இழுத்து செல்கிறானாம். பாசக்கயிற்றால் இழுக்க உயிரென்ன மரக்கட்டை போன்ற ஒரு வஸ்தா இத்தனை கோடி ஜீவன்களை அந்தந்த இடத்திற்கு வெகு லாபகமாக சென்று இழுத்து வர உபயோகப்படுத்தப்படும் வாகனம் என்ன தெரியுமா? மார்கழி மாத குளிரில் குளத்தங்கரை சேற்றில் புரண்டு கொண்டிருக்கும் எருமை கிடாவா? எங்கேயாவது எருமை கிடா மீதேறி சென்று இவ்வளவு ஜீவன்களை இழுத்து கொண்டு வர முடியுமா? நீங்களே சிந்தித்து பாருங்கள். இதெல்லாம் கேட்பது மதத்திற்கு விரோதம் என்றால், அப்படிப்பட்ட அறிவுக்கு ஒவ்வாத மதத்தை தயவு செய்து நீயே வைத்துக் கொள்ளேன். வீணாக எங்கள் மீது சுமத்தி ஏன் எங்கள் உயிரையும் வாங்குகிறாய் என்றுதான் கேட்கிறோம். இப்படியெல்லாம் பேசுவது நமது அரசாங்கத்திற்கு பிடிக்கவில்லையாம். பின் எப்படி பிடிக்கும்? ஒரு எருமை மாட்டு வாகன கவர்மெண்ட்டுக்கு சீர்திருத்த கருத்துகள் அறிக்கை அனுப்புகிறார்களாம் பள்ளி ஆசிரியர்களுக்கு. புராணங்களில் உள்ள ஆபாசங்களை பிள்ளைகளுக்கு விளக்கி கூறாதே, மதத்தை படிக்காதே என்று. அத்துமீறினால் தண்டிப்பார்களாம் இவர்கள். அத்துமீறினால் என்றால் என்னப்பா அர்த்தம்? அத்து என்பதற்கு அளவென்ன? அதற்கு அளவு ஏற்படுத்துவது நீயா நானா? ஏனப்பா அரைகுறை சுயராஜ்யத்தை வைத்து கொண்டே ஆணை மட்டும் பதைக்கிறாய்? உஷாராயிருங்கள், இல்லாவிட்டால் என்ன செய்வோம் தெரியுமா? பத்திரம், ஆட்சி எங்களிடம் இருக்கிறது என்று எச்சரிக்கிறார்களாம். ஏன்பா எங்களை இப்படி பயமுறுத்துகிறாய்? நாங்கள் என்ன சின்ன பொடி பசங்களா உன் பயமுறுத்தலுக்கு அஞ்சி ஓட? இல்லையானால் எங்களை என்ன முட்டாள்கள் என்று கருதி கொண்டு போகிறாயா? உங்கள் மனதில் என்னதான் நினைத்து கொண்டு இவ்வளவு ஆணவமாக உளறி வருகிறீர்கள்? ஏதோ பதவி பெற்று விட்டதால் கொஞ்சம் பணக்காரர்களாகி வருகிறீர்கள் என்றால் தாராளமாய் பணக்காரராகுங்களேன். நாங்கள் ஒன்றும் அப்படி உங்களிடம் பங்கு கேட்க வரவில்லையே. கொஞ்சம் ஜாக்கிரதையோடு அந்த பணத்தை வைத்து கொண்டு பிழையுங்கள். கோயிலுக்கும் குளத்திற்கும் கொடுத்து குட்டிச்சுவராகாதீர்கள் என்று தானே உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறோம். இதுவா பாவம்? உங்கள் சிந்தனைக்கு விண்ணப்பம் செய்து கொள்வதா பாவம்? நீங்களே சிந்தித்து விடைதாருங்கள். மதமென்றால் என்ன? அது மனித தன்மைக்கு மாறுபட்டுத்தானா இருக்க வேண்டும்? மதத்தின் கொடுங்கோல் மையை சற்று சிந்தித்து பாருங்கள். நமது உடலிலேயே ஒரு மிக பிரதானமான ஒரு அங்கம், அதன் தோல் மிக மென்மையானது. அதன் மீது வளரும் ரோமமோ அதைவிட மென்மையானது. அந்த ரோமத்தை அப்படியே வளரவிட்டால் நாம் ஏதோ கரடி மாதிரி அல்லது குரங்கு மாதிரி காட்சியளிப்போம். நம்மை அப்படி இருக்க விடாமல் ஒரு பளபளப்பான கண்ணாடி முன் உட்கார வைத்து நமது தோளுக்கு யாதொரு தீங்கும் நேரிடாதபடி மகா கூர்மையான கத்தி கொண்டு நமது ரோமத்தை படித்து தமது தலையை எண்ணெயிட்டு சீவி நம் முகத்துக்கு ஸ்னோவும் பவுடரும் போட்டு நம்மை அடகுற அலங்கரித்து ஒரு மாப்பிள்ளை மாதிரி அனுப்புகின்றான் நமது தோழன். அவனோர் அம்பட்டப்பய. நமது அழுக்கு படிந்த நாற்றமடைந்த துணிகளை துவைத்து அவற்றிற்கு நீளமும் கஞ்சியும் போட்டு செலவு செய்து கண்ணாடி போல பெட்டி போட்டு நாமும் நம் மக்களும் உடுத்தி கொண்டு மெல்லிய தென்றல் காற்று வாங்க உல்லாசமாக செல்ல உதவும் தோழன் நமக்கோர் வண்ணாரப்பய. பங்குனி வெயிலில் பாதம் எங்கும் கொப்பளித்து விடுமோ அல்லது கல் முள் குத்தி காலை கெடுத்து விடுமோ என்று நாம் பயப்படாமல் இருக்க நமது காலுக்கற்ற செருப்பை தைத்து கொடுக்கும் தோழன் நமக்கோர் சக்கிலிப்பய. நமது வீடு மலஜலம் மூத்திரத்தால் நாற்றமெடுக்காமல் இருக்கும்படி, நமது தெருக்கள் நாற்றமெடுக்காமல் இருக்கும்படி நமது கக்கூசை கழுவி நமது சாக்கடையை சுத்தம் செய்து நமது தெருக்களில் உள்ள குப்பைகளை அகற்றி நமக்கு அசுத்தத்தால் நோய்கள் முதலியன வராமல் இருக்க நமக்கு உதவுபவனும், நமது வீட்டில் ஒருவர் இறந்தால் அவரது பிணம் அழுகி புழுக்கள் ஏற்படாமல் இருக்க அதை சுட்டரிக்க நமக்கு உதவுபவனுமாகிய தோழன் நமக்கோர் தோட்டிப்பய. உண்மை உழைப்பாளிகளுக்கு இடிபட்டம் அளிப்பதுதான் மனு தர்மம். அதேபோல் பணம் ஏற ஏற அவனுடைய பட்டமும் சற்று உயர்ந்து கொண்டே போகும். ஆயிரக்கணக்கான ரூபாய் பெரும்பாலான சொத்துடையவன் மத குருக்களுக்கு ஒரு சாதாரண பணக்காரன்.
லட்சக்கணக்கான ரூபாய் பெருமான சொத்துடையவன் அவனுக்கு பிரபு, கோடிக்கணக்கு பெருமான சொத்துடையவன் அவனுக்கு ஈஸ்வரன். ஆகவே பணம்தான் கடவுள். மத சம்பிரதாயப்படி கடவுளையும் மதத்தை உற்பத்தி செய்வதே அந்த பணம்தான். ஏ மதமே, உனது ஈனத்தன்மை வெளியாகிவிட்டது. இனி உன்னால் இந்நாட்டில் வாழ இயலாது. உனக்கு ஒரு எச்சரிக்கை விடுகிறோம். நாம் மேலே கூறியவற்றிற்கு நேர்மையான சமாதானம் கூற முடியுமானால் கூறுக. இன்றேல் ஏ மதமே, மதவாதிகளே, நீங்கள் அழிந்து படுங்கள் என்று எக்காலமிட்டு வருபவரும் பெரியார்தான். திராவிடர் நாடு பிரிந்து திராவிடர் மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஒழுக்கமான நாகரிக வாழ்வு வாழ நமக்கு வழிவகுத்து தந்து வருபவரும் பெரியார்தான். அப்படிப்பட்ட பேரும் புகழுமிக்க பெரியாரின் படத்தை நான் உங்கள் முன் திறந்து வைக்கும் முன் உங்களுக்கு ஒரு விண்ணப்பம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்படத்தில் உள்ள ஓவியத்தின் நிறம் இன்று பளபளப்பாக இருக்கும். ஆனால் நாளையோ மறுநாளோ கொஞ்சம் மங்கித்தான் போகும். ஆகவே பெரியாரை உங்கள் நெஞ்சத்தில் ஓவியமாக தீட்டுங்கள். நெஞ்சக சித்திரத்திற்கு என்றுமே தேய்விருக்காது. மேலும் நீங்கள் உயிருள்ளவரை அவரது கருத்துக்களினுடைய பொதிந்து கிடக்கும் தனியான சிறப்புகள் ஆகியவைகள் உங்களை மேம்படுத்தி கொண்டே வரும். ஆகவே உங்கள் இருதயத்தில் அவரை சித்தரித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் சார்பாக நான் இப்பெரியார் படத்தை மூடியிருக்கும் திரையை விளக்குகின்றேன். அதேபோல் நீங்களும் உங்கள் மடமை திரையை விளக்கி பகுத்தறிவு கொண்டு சிந்தியுங்கள். நன்றி, வணக்கம். இதுவரை நீங்கள் கேட்டது அந்த உரையின் ஒலி வடிவம். குரல் அதிரடி அன்பழகன். ஒலிப்பதிவு பெரியார் பண்பலை. வெளியீடு பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம்.